ஒன்று சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். தாவீது உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவன் மறக்கப்பட்டான். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவன் மறக்கப்பட்டான். இங்கே ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினவன் தாவீதை மறந்து போனான். மறக்கப்பட்ட தாவீது, மறக்கப்பட்ட தாவீது தகப்பனால் மறக்கப்படுகிறான். ஒரு தேசத்திலே தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வருவதே ஆசீர்வாதம். காரணம், அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் இருக்கிற இடத்தில் தான் ஜனங்கள் போய் அவர்களை சந்திப்பார்கள். எங்கே தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், எங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, எந்த பட்டணத்துக்குள் போனாலும் தீர்க்கதரிசி இருக்கிற இடத்தில் தான் ஜனங்கள் போய் தேவனுடைய ஆலோசனை கேட்பது வழக்கம். அப்ப நான் தேடி போகிற ஒரு மனுஷன், நான் தேடி போகிற ஒரு தேவ மனுஷன் இப்பொழுது என் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வு, அது ஒரு பெரிய கொண்டாட்டத்தினுடைய நிகழ்ச்சி. அப்ப சாமுவேல் நாளைக்கு ஈசாயினுடைய வீட்டுக்கு வருகிறான் என்கிற செய்தியை ஆமென் ஈசாய்க்கு தெரிவித்திருக்க கூடும். தெரிவித்திருக்கிறதுனால தான் இவர்கள் பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்க்கிறான், பலி விருந்துக்கு ஆயத்தமாயிருக்கிறான். எல்லா காரியங்களும் அங்கே ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கும்போது சாமுவேல் வருகிற செய்தி ஏற்கனவே ஈசாய்க்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சாமுவேல் என் வீட்டுக்கு வருகிறான் என்று சொன்ன உடனேயே அவன் எல்லாரிடத்திலும் அந்த காரியத்தை சொல்லி இருப்பான். என் வீட்டுக்கு நாளைக்கு சாமுவேல் வராரு, என் வீட்டுக்கு நாளைக்கு சாமுவேல் வராரு. ஆமே, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்லி இருப்பான். மக்களே கேட்டியா, சாமுவேல் என் வீட்டுக்கு வராரு. மைனியை கேட்டியா, சாமுவேல் என் வீட்டுக்கு வராரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொன்னான். பிள்ளைகளுக்கும் சொல்லி அனுப்பினான். காரணம், இவன் பிள்ளைகள் எங்கே இருந்தார்கள்? சவுலினுடைய சேனையில் இருந்தாங்க. சவுலுடைய சேனையில் சேனை வீரர்களா, யுத்த வீரர்களா இருந்தவர்கள். அவர்களுக்கும் செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது. நாளைக்கு நம்முடைய வீட்டுக்கு யார் வருகிறார்? சாமுவேல் வருகிறார். இப்படி எல்லாரையும் நினைவில் வைத்திருந்த தகப்பன், எல்லாரையும் மனதிலே வைத்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்த தகப்பன், தனக்கு ஒருவன் இருக்கிறான், இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை தகப்பன் என்ன செய்து விட்டான்? மறந்து போனான். மறக்கப்பட்ட தாவீது 7 பேரை கடந்து போக பண்ணினவன் ஒருவனை மறந்து போனான். சரி, தகப்பன் தான் மறந்து விட்டான். 7 சகோதரர்கள் இருந்தார்களே, அவர்களாவது ஒரு வார்த்தை, அப்பா நம்முடைய தம்பிக்கு இன்னும் செய்தி அறிவிக்கப்படவில்லை, நம்முடைய இளையவன் ஒருவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நெட்வொர்க் இல்லாத ஏரியால இருக்கிறான். எங்க இருக்கிறான்? தொடர்பு இல்லைக்கு வனாந்தரத்தில் இருக்கிறான், காட்டில் இருக்கிறான், அங்கெல்லாம் டவர் இருக்காது. அப்ப யாரையாவது ஆள் அனுப்பி, எப்படி? ஏன்னா அதுக்கப்புறம் என்னதான் செய்யறான்? ஆள் அனுப்புறான். அப்ப முன்னாடி என்ன செஞ்சிருக்கலாம்? ஆள் அனுப்பி. அப்ப 7 பேருடைய எண்ணங்களிலும் அந்த ஒரு சிந்தை இல்லை. சரி, தகப்பன் தான் மறந்து விட்டான் என்றால் இந்த சகோதரர்கள் 7 பேராவது ஆமென், அப்பா நாம் மறந்து விட்டோம், நம்முடைய தம்பிக்கு இந்த செய்தி சொல்லப்படவில்லை, அவனும் இந்த பலி விருந்திலே ஆமென் வந்து கலந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. தகப்பனாலும் மறக்கப்பட்ட தாவீது, சகோதரராலும் மறக்கப்பட்ட தாவீது. சரி, இவர்கள் தான் மறந்து போனார்கள் என்றால் அதன் பிறகு தொடர்ந்துள்ள காரியங்களை பார்க்கும்போது
சவுலுக்கு அசுத்தாவி பிடிக்கும் போதெல்லாம் தன்னுடைய கிண்ணறத்தை எடுத்து வாசிக்க, தம்புரு எடுத்து வாசிக்க, பாட, இசை மீட்டும் போதெல்லாம் ஒரு இளைப்பாறுதல் வருகிறது சவுலுக்கு. சவுல் சொல்லுகிறான், இவன் எனக்கு முன்பாகவே இருக்கட்டும். இப்படியெல்லாம் பக்கத்திலே நின்று பழக்கப்பட்டவன், உதவியை பெற்றவன், இளைப்பாறுதல் அடைந்தவன் ஒரு காலகட்டத்திலே கேட்கிறான், அப்னேரே, இந்த பிள்ளையாண்டான் யார்? எங்கேயோ பார்த்தது போல இருக்குது, எங்கேயோ பார்த்தது போல இருக்குது. அவன் யாருன்னு தெரியல. மறந்து போனான் சவுல், மறந்து போனான். மறக்கப்பட்ட தாவீது. இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மனிதர்களால் மறக்கப்படுவாய். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக உலகத்தால் மறக்கப்படுவாய். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக உறவுகளால் மறக்கப்படுவாய். ஒருவேளை இந்த காலை நேரம் மனிதர்களால், உறவுகளால், உலகத்தால், சிநேகிதர்களால், நண்பர்களால் மறக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு அடையாளம். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். நீ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மறக்கப்படுவாய். ஏசாயா 49:15 சொல்லுகிறது. 15-16 வசனங்களை வாசிக்கும் போது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும். எப்படி சொல்லியிருக்கணும்? அவள் மறந்தாள், அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சிருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்ணுக்கு முன்னே. அப்போ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மறக்கப்படுவது வருகிறது. தாவீது மறக்கப்பட்டான். தாவீது என்ன செய்யப்பட்டான்? மறக்கப்பட்டான். ஆதியாகமம் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. 40ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும், எப்படி? ஆனாலும் இவ என்ன மறந்துட்டாவ. பைபிள் எவ்வளோ அழகான பைபிள் இல்லை? ஆனாலும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். பானபாத்திரக்காரனால் யோசேப்பு மறக்கப்பட்டது நல்லது. அரண்மனையில் இருக்கிற பார்வோனால் நினைத்தருளப்பட்டார். இவன் மறந்ததுனால தான் பார்வோனுடைய சிந்தையில யோசேப்பை கொண்டு வந்தார். நீ ஒருவனை அடைத்து வைத்திருக்கிறாயே, அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது, நீ அவனை அழைத்தனுப்பி அவனை கொண்டு வா. அவன் சொப்பனத்தையும் சொல்லுவான், சொப்பனத்தினுடைய விளக்கத்தையும் சொல்லுவான். ஒருவேளை இவன் மறக்காம நினைத்தருளினால் அந்த உயர்வு அவனுக்கு வந்திருக்காது. நீ உயர்த்தப்படுவதற்கு முன்பாக மனிதர்களால் மறக்கப்படுவாய். இந்த காலை நேரத்தில் என்னைய மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறதுல ஒன்றும் இல்லை. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அதற்காகத்தான் மனிதர்களுடைய சிந்தையிலிருந்து நம்மளை எடுக்கிறார். மனுஷருடைய சிந்தையிலிருந்து நம்மளை எடுப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய குடும்ப உறவுகளுடைய சிந்தையிலிருந்து நம்மளை எடுப்பதற்கான காரணம் என்ன? இப்படி ஒரு உறவு இருக்கிறது, இப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதை மறந்து போவதற்கு, மறக்கடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய சிந்தையில் இருந்தால் நாம் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்களுடைய சிந்தையிலிருந்து நாம் மறக்கடிக்கப்பட்டதினால் தேவனுடைய சிந்தைக்குள் பிரதானமான இடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அப்ப மறக்கப்பட்ட தாவீது என்ன செய்ய மறக்கப்பட்டான். எல்லாராலும் மறக்கப்பட்டான். மறக்கப்பட்ட தாவீது, மறக்கப்பட்ட யோசேப்பு. மோசேயை 40 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். காரியங்கள் திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. நான் தான் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிருந்து ஓடி போனேனே, நான் தான்.
நம்முடைய சகோதரன் ஒருவன் ஆமென் எகிப்தியனுடைய கையிலே அகப்பட்ட போது நான் அந்த எகிப்தியனை கொலை செய்து நம் சகோதரனை மீட்டு கொண்டேனே, நான் தான் சொல்ல வேண்டியது இருந்தது. காரணம், காலப்போக்கிலே மோசே மறக்கப்பட்டு போனான். மறக்கப்பட்ட மோசேயை கர்த்தர் உயர்த்தினார். மறக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். மறக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். இந்த காலை நேரத்தில் நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களை உயர்த்த போகிறார். உயர்த்துவதற்கான அடையாளம், நீ மனிதர்களால் மறக்கப்படுவாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் உங்களை மறந்தது நல்லது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுங்க. ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சும்மா ஃபீல் பண்ணுறது, அவங்க என்ன மறந்துட்டாங்க, அவங்க என்ன மறந்துட்டாங்க. ஆனாலும் எப்படி, ஆனாலும் 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 மறக்கப்பட்ட தாவீது, தகப்பன் மறந்து போனான். தன் குமாரரில் 7 பேரை அவனுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அப்ப கூட அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. நம்ம 7 அல்ல 8 பெத்தோம். எத்தனை பெத்தோம்? 8 காணலையே. ஒரு 8 பாப்பமே. 8 காணலையே, ஒரு 8 பாப்பமே. சில பேருக்கெல்லாம் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னே மறந்து போயிடுது. ஒன்றையே போட்டு தொங்கிட்டு இருக்கிறோம், 2ஐயே பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். மறக்கப்பட்ட தாவீது.